இன்னொரு இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இருக்கிறது மாநிலங்களவைக்கான தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல், அன்றைக்கே முடிவு அறிவிக்கப்படும். தமிழகத்துல மொத்தம் 6 இடங்கள், அதுல திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஒண்ணுன்னா பேசுவோம். முதல்ல திமுகவை பத்தி பேசிடுவோம். திமுக இப்ப 4 பேர் எம்பிக்களா இருக்காங்க. வில்சன், MM அப்துல்லா, அதுக்கப்புறம் வைகோ, அதுக்கப்புறம் திரு சண்முகம். இவங்க 4 பேருடைய பதவி காலத்துக்கு தான் இப்போ தேர்தல் வருது. இதுல யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் யாரெல்லாம் புதுசா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல நம்ம வேணா ஒன்ன விட்டுறலாம். ஏன்னா கமலுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் 2024 தேதியில சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப கமல் ஒருத்தர் MP ஆகிறாருன்னு உறுதி. இந்த 3 பேர்ல யார் யாரெல்லாம் ரீடைன் ஆகுறாங்க, இல்ல புதுமுகங்கள் யார் யாரெல்லாம் வராங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கமான திமுகனா அவங்க அரசியல் ரீதியாக அவர்களுக்கு தேவையானவர்களை யார் இருந்தா கரெக்டா இருக்குன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லிக்கு போகணும். ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், ஏதாவது வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க அப்படி இப்படின்னு அதுல ரொம்ப மிஞ்சி போய் இந்த சண்முகம், அந்த தொழிற்சங்கத்துல இருந்து சண்முகத்தை எடுத்தாங்க. பெரிய அதிசயம். வில்சன் வந்து தெரியும் அவங்களுக்கு, திடீர்னு வந்து அப்படியே வந்தார். இப்போ NR இளங்கோவும் MP இருக்காரு. வில்சன் வந்து இவர்களுக்கு பல வகையில இந்த இப்போ சமீபத்துல அந்த ஆளுநர் ஈடிக்கு எதிரான வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முகமாக இருக்கிறார். RS பாரதி ஸ்டேட்டை விட்டு தாண்டி போக முடியல. இவர் டெல்லி வரைக்கும் ஒரு பெரிய தொடர்பு வச்சுக்கிறனால வில்சன் மீண்டும் ரீட்டைன் செய்யப்படுவார். ரீட்டைன் ஆகிறார். அப்ப கமல் வில்சன் கமலுக்கு அடிக்கடி இப்போ ஞாபகப்படுத்தினே இருக்கிறாப்ல. உதயநிதி நேரடியா போய் பார்த்தே அதை கிட்டத்தட்ட உறுதிதான். அது 2. 3வது வந்து MM அப்துல்லா மீண்டும் குடும்பத்தினர் ஆதரவுடன் MP ஆவதற்கான தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடுவில் வந்தார், அடுத்து செலக்ட் ஆகி மறுபடியும் அடுத்த 6 வருஷத்துக்கு இருந்துட்டாரு. மீண்டும் அவர் சின்னவருடைய பேராதரவு பெற்றவர் என்கிற அடிப்படையில் MM அப்துல்லா. ஆனா ஒரு தமிழக சட்டப்பேரவைக்கு முயற்சிக்கிறார், அது ஒரு டாக் MLAக்கு ட்ரை பண்றாரு. அதனால இல்ல அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி என்ன ஆகும் எப்படி ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது. இப்ப போயிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. இதே 2021 சூழ்நிலை தான் நீங்க சொன்னது கரெக்ட். நின்னா கண்டிப்பா ஆளை பிடிச்சி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அதுன்னு ஏதாவது ஒரு அமைச்சராயிடலாம். இப்போ அதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அதனால அவரு மீண்டும் டெல்லி பக்கம் போயிடலாம்னு நினைக்கலாம். 4வதாக இதுதான் ட்விஸ்ட். சண்முகம், வைகோ இவர்களை கிடையாது இல்லை. இப்போ வைகோவை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்க எவ்வளவு தூரம் அடிமைத்தனமா போறீங்களோ இதுதான் நம்ம VCKக்கு சொல்றது, அவ்வளவு தூரம் தான் உங்களை நடத்துவாங்க. வைகோ சுத்தமா இறங்கி போனாரு. 2 MP கூட கொடுக்கல, எல்லா கட்சியும் கொடுத்தாங்க. அவருக்கு ராஜ்யசபான்னு கூட சொல்லல. என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வைகோ நான் திரும்பவும் நாடாளுமன்றத்துக்கு போனேன் பார்த்தாரு. அவரு பகிரங்கமாவே சொன்னாரு, ட்ரை பண்ணி பார்த்தாரு, பேசலாம் பார்த்தாரு. சமீபத்துல போய் பார்த்து பேசலாம் பார்த்தாரு. அவருக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனா என்னன்னா சார், வைகோவுக்கு அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கோவிட்ல போயிடுச்சு. அப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாம ஒரு 6-7 மாதங்கள் அவர் ஓய்வுல இருந்தாரு. அவர் ஆக்டிவா ஒரு 2.5 வருஷம் தான் நாடாளுமன்றத்துல இருந்தாரு. இன்னொரு வாய்ப்பை கொடுக்கலாமேன்னு திமுக தலைமை யோசிக்கலாமா? வாய்ப்பே கிடையாது. வைகோவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மதிமுகவை அவருக்கு மறுபடியும் வளர்த்து விடுறதுக்கோ மற்றதுக்கோ பார்ப்பாங்களா? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, என் போர் வால் உங்களுக்காக மட்டும் தான் சுழலும் அப்படின்ட்டாப்ல. அது துருப்பிடித்த வால்னு இவங்களுக்கும் தெரியும். அந்த வால் வெளியவும் போய் சொல்ல முடியாதுன்னு தெரியும். அதனால நீங்க இருங்க, உங்க கம்பெனியில உங்க MDA நாங்க MP ஆகிட்டோம், சேர்மன் நீங்க ஓய்வு எடுத்துங்கட்டாங்க. அது ஓடுறதே பெரிய விஷயம். சரி, வைகோ உண்மையிலேயே நியாயப்படி இருந்தா அவரு சத்யாவுக்கு ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்கணும். அப்பவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், பண்ணல, ரைட்டு விடுங்க. இப்போ ஒரு மூவ் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் மத்தியில மற்றவர்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு இமேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்த ஐடியாவில் 2 பேர், 2ல் ஒருத்தர், யாராவது ஒருத்தர், பத்திரிகையாளர் N. ராம் இல்லாட்டி மயில்சாமி அண்ணாதுரை, ஒரு இன்டலெக்சுவல் ஒருத்தர், பத்திரிகை துறையில இன்டலெக்சுவல், அவர் வேற லெவலில். இவர் அறிவியல் சார்ந்தவர். யாராவது ஒருத்தரை MP பதவியை கொடுத்து பார்த்தீங்களா திமுக எப்படி இருக்கிறது அப்படின்னு சோர்ஸ் தான், வேற என்ன நான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு முடிவு. அறிவாலயத்துல வட்டாரங்கள் தெரியும், அறிவாலய வட்டாரங்களை தாண்டி உள்ள வட்டாரங்கள் இது. அதிமுகவில் வந்து MLAவாக இருக்கின்ற செம்மலையை போன தடவை CV சண்முகம் தோத்து போனோன்னு அவரு பண்ண, அது மாதிரி செம்மலை அவர் மிகுந்த அனுபவம் உள்ளவர், ஒரு மூத்த தலைவர், MGR காலத்துல இருந்து இருக்கிறவர். அவரை வந்து ஆக்கலாம். ஏன்னா முடியுது, இந்த சட்டமன்றத்தை முடியுது, அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பலான்னு. இன்னொரு புறம் மன வருத்தத்தில் இருக்கின்ற ஜெயக்குமார், அவருடைய மகன் ஜெயவர்தனை
எம்பி ஆகலாம் அப்படின்னு ஒரு இது. இந்த 2 பேருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா இப்போ திமுகல எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகல 2024 தேர்தல் சமயத்துல தேமுதிகக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்னு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டு தான் அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்பட்டதா இருந்தது. பிரேமலதா அதை பர்பஸாவே ஊடகங்கள்ல தெரிவிச்சாங்க. சமீபத்துல திரு சுதீஷ் அவர்கள் பேசும்போது கூட எங்களுக்கு வாக்கு கொடுத்தது உண்மை, அது எப்போ சொல்லணுங்கிற சரியான நேரத்துல நாங்க சொல்லுவோன்றதும், பிரேமலதா தொடர்ச்சியா நிறைய செய்தியாளர் சந்திப்புல அந்த ராஜ்யசபா சீட்டை அவங்க காயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2மே அதிமுக எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்ப தேமுதிக ஒரு விதமான மனவர்த்தத்தில் இருப்பாங்க. 2024 யாருமே கூட்டணி அதிமுக இல்லைன்னு தெரிஞ்சப்பவும் இவங்க கூட்டணியில போய் நின்னாங்க. விஜயகாந்தோடைய அனுதாப வாக்குகள் அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துச்சு தேமுதிகல. சோ இப்படியான கணக்குகள் இருக்கும்போது இபிஎஸ் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண மாட்டாரா? அதாவதுங்க, நீங்க இந்த தேர்தல் நடைமுறைகள் இதெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வமானது. பிரேமலதா சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன பிரச்சனைனா, கமல் வந்து இந்த பார்லிமெண்ட் இதுல ஏதாவது ஒரு தொகுதியாவது தன்னுடைய ஆட்கள் கேட்டு வாங்கிட்டு நான் உங்களை ஆதரிக்கிறேன், எனக்கு ராஜ்யசபா கொடுங்க அப்படி கேட்டுக்கலாம், வைகோ மாதிரி தனியா ஒண்ணு ராஜ்யசபா ஒண்ணு. ஆனா அவர்கள் வந்து சட்டசபை தேர்தலை பார்க்கும்பொழுது பல இடங்கள்ல கமல் கால வாரினது தெரிஞ்சிருக்கும். கமலும் நாம் தமிழர் கட்சி இவங்க கால வாரினாங்க. இவரு டிடிவி வந்து ஏடிஎம்கே கால வாரினாங்க. இவங்க 3 பேரும் 2 கட்சிகளையும் கால வாரி விட்டாங்க. நல்லா தெரிஞ்சது 8000 10,000 12,000. அதனால நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னாங்க. ஆனா அவர் கால வாரின அந்த வாக்குகள் எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லைன்றதையும் டிஎம்கேக்கு தெரியும். அதனால உங்களுக்கு எம்பி சீட்டு தரோம், இந்த இதுல எங்களுக்கு ஆதரிங்க அப்படின்னாங்க. அவர் இன்னும் பெருசா ஆதரிச்சு எங்கேயும் பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல. பண்ணாரு, 1-2 இடத்துல பண்ணாரு, அவ்வளவுதான். அப்போ அவருக்கு எம்பி சீட்னு சொன்னாங்க. அந்த இதை கொண்டு வந்து அவரு காமிச்சாரு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. 2021 எலெக்ஷன்ல 21 தானே இவர் அன்னைக்கு பாமகக்கு இது மதிமுகக்கு இத்தனை சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பின்னு சொல்லி அதை எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்து காமிச்சாங்க. 2019 தேர்தலில் பாமகவோட கூட்டணி சேரும்போது எடப்பாடியும் 7+1 7+1 அவர் ராஜ்யசபா அதே மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அன்புமணியை ஆக்குனாங்க. இதுதான் நடைமுறை. உங்களுக்கு வாய் வார்த்தையா சொன்னாங்கன்னா பிரேமலதாவும் அது தெரியும். வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகாது அப்படின்னு. அக்ரிமெண்டே ஃபாலோ பண்ணி நம்பிட்டாங்களோ? நம்புனாங்கன்னா அப்படி இல்லை, இவங்களாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நம்ம கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு இல்லாட்டி சொல்லியிருக்கலாம். சரி பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்குது அரசியல்ல. ஆகட்டும் பார்க்கலாங்க அப்படின்னுவாங்க. ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இன்னைக்கும் ஒரு மினிஸ்ட்ரி வீட்டு போனீங்கன்னா காலையில லெட்டருக்கு நிப்பாங்க. கரெக்ட் சார். நான் என்னன்னா அவங்க சொல்லாம வெளியில பொது வெளியில பேச மாட்டாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பேசுவாங்க. அவங்க பயங்கரமான ஆளு, அவங்க வேற லெவல் பேசுவாங்க. எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு தெரியும். இப்பவும் அவங்க எதிர்பார்க்கறது இந்த தடவை கிடையாது, அடுத்த தடவை ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிடலான்றதுக்கு. அந்த தேர்தல் இப்ப நெருங்கிட்டே இருக்கிறதுக்கும் சுதீஷ் இவ்வளவு நல்லா பேசாம திடீர்னு பேசுறதுக்கும் இவங்க அப்படி வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் நான் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிருந்தா விருதுநகர்லயே அவரு தண்ணி குடிச்சு கிட்ட வந்துட்டு போயிட்டாரு. நீங்க மத்த எங்கேயுமே ஜெயிச்சிருக்க முடியாது. நான் போட்டிடல அப்படி இப்படிலாம் சொல்றாரு. என்ன விஷயம்னா, இவர்கள் இப்போ போட்டு நெருக்குனா எம்எல்ஏ சீட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கலாம், வேறு பல விஷயங்கள் பேசி முடிச்சுக்கலாம். அடுத்த ராஜ்யசபா வரும்பொழுது கேட்டு வாங்கலான்னு. ஆனா பின்னாடி இன்னொருத்தர் இருக்கிறாரு. அதுதான் என்னோட கேள்வி. இப்போ வந்து பாமகவுக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா கொடுத்தா ஆல்மோஸ்ட் என்டிஏ கன்ஃபார்ம் பண்ணிடலாமே அவங்கள. அதுதான் அவங்களுடைய இது. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா எதிர்த்தாங்க, டிஎம்கே இழுத்துச்சு, என்டிஏ வெளியே கொண்டு வர பார்த்துச்சு. பாமக என்டிஏல இருந்து பெரியவர் அதுக்கு இதானாரு, சின்னவர் முடியாதுன்னு இழுத்து பிடிச்சாரு. பெரியவரா சின்னவரான்னு வரும்போது சின்னவர் தான் உறுதியாயிடுச்சு. 100%. அதாவது ஓபிஎஸ் எடப்பாடி மாதிரி 90% அங்கே 10% இங்கேன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பெரியவர் பார்த்தாரு, என்னவா அப்படின்னு சந்தானம் கேட்பான். அந்த மாதிரி என்னவா வர சொல்லு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உடனே ஐயா அதான் ஐயா சொல்றேன் ஜிகே மணி 2 பேரையும் ஐயா நம்ம இது சமாதான பேஸ்ல இருக்காங்க. அங்க ஏடிஎம்கே போறதா இருக்கும். ஆனா உடனே போக மாட்டாங்க. நாங்க ஜனவரியில சொல்லுவோம், இதுல சொல்லுவோன்ட்டு இழுத்து பிடிச்சி போவாங்க. அதுல ஒரு ராஜ்யசபா கேட்பாங்க, அவங்களும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அங்க சீட்டை குறைக்கணும். அப்ப ராஜ்யசபா கொடுத்துட்டு குறைக்கிற வழியை பார்ப்பாங்க. அது ஒரு பார்ட்டு. பிரேமலதா ஒரு அதிகமா சீட்டை வாங்குறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் பண்ணுவாங்க. ராஜ்யசபா சீட்டை அவங்களுக்கு அடுத்த முறையும் தரமாட்டார்கள். அடுத்து ஏதாவது எம்எல்ஏ ஜெயிச்சு கொஞ்சம் அதிகமா எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா அப்பெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. வாக்கு கொடுத்ததே நம்மள திரும்ப நீங்க திரும்ப வர 2 டேர்ம் கழிச்சு வரதா எப்படி நீங்க இப்பவே பாமக 4 எம்எல்ஏ ஆதரிச்சு ஓட்டு போட்டாதான் 2வது எம்பி சீட்டை தைரியமா உறுதிப்படுத்தலாம். இல்ல அவங்க ஏதாவது போட்டி கீட்டினாங்கன்னா செகண்ட் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல தொல்லை கொடுக்கலாம் டிஎம்கே நினைச்சா. அப்போ இவருக்கு கொஞ்சம் சிக்கலாகி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் 2வது எம்பி. ஏன்னா 34 எம்பின்றப்ப அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை சிக்கல் இருக்கு.
அதே மாதிரி கொறடா உத்தரவுன்னு போட்டு இவங்கள ஓபிஎஸ் கூட வரவங்கள ஓட்டு போட ஓட்டு போட வைக்கலாம். வைக்குமா? வருஷமே முடிய போகுது. எம்எல்ஏ பதி போனா என்ன போட்டாங்க, போட முடியாதுன்னு என்ன பண்ணுவீங்க? அதனால பாமகவை இதுல கொண்டு வந்து பேசி எப்படி கூட்டணியில் வர போறீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விடுற ஏற்பாடு இருக்கும். பாமகவும் பாஜக தரப்புல இருந்தும் சரி பாமக கொண்டு கூட சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நடக்காது. என்னன்னா இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குது, இதுதான் மேட்ரு. அதனால அடுத்த ராஜ்யசபா இதுல வந்து இவர் கேட்கலாம், யாரு? பாமக கேட்கலாம். இட்ஸ் கன்சிடர். ஆமா. ஆனா தேமுதிக அதுவும் கிடையாது. தேமுதிக கிடைக்காது. எப்படி நீங்க 1% கீழே வச்சுக்கிட்டு நீங்க எந்த இதுல கேக்குறீங்க? உங்களுக்கு டபுள் டிஜிட் சீட்டு கொடுத்தாலும் பெரிய விஷயம். நீங்க வேணா பாருங்க, டபுள் டிஜிட்டே கொடுக்க மாட்டோம். நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களோட செலவழிச்சதுக்கு.